நாட்டுக்கோழி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கோழி தான் நீங்கள் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நாட்டுக்கோழி இன்றைக்கி நாட்டுக்கோழியை வச்சு பிரியாணி தான் செய்ய போகிறோம். மசாலாலாம் போட்டுட்டேன். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு ½ மணி கூட ஊற வச்சுட்டேன். சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், போடுறேன் பாருங்கள். எப்படி வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக நான் சொன்னால் நீங்கள் கேட்காதீங்க. இல்லை, நான் ஃபுல் வீடியோ போடல. ஓகே, இந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், போடுறேன். நாட்டுக்கோழி பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். டாடி, அப்போ இந்த வீட்டில் எது கொடுத்தா சாப்பிடுவோம்? இது நாட்டுக்கோழி பிரியாணியும் ஆட்டுடைய ரத்தமும் பொரியல், ரத்த பொரியல். பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, ஆட்டு ரத்தம் பொரியல். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, வீட்லேயும் பசங்க செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இது என் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா, ஆனால் அவளுக்கு வைக்கல.